டேய், டைம் ஆச்சுடா. என்ன இன்னும் கஃபே வராமல் இருக்க? இல்லைடா இன்னைக்கு கண்டிப்பாக வரணுமா? வரணுமாவா? இன்னைக்கு டேட் என்னன்னு தெரியுமா? என்ன டேட்டு? 5டா. நீ வந்தானா ப்ராஃபிட்னா கரெக்ட் பண்ணி சேலரி தர முடியும். அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? இல்லைடா நேற்று அப்பா அவர் ஆஃபீஸ் மட்டும் மீட் பண்ணியிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் ரொம்ப நாள் பேசாதெல்லாம் மொத்தமாக பேசி அதோட ஃபைனல் ஸ்டேஜில் அப்பா ஆஃபீஸ் மட்டும் பொண்ணு. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுச்சு? அந்த பொண்ணை உனக்கு பேசியிருப்பாங்க அதென்ன? கரெக்டா? ஆனால் இரு 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 நானே சொல்கிறேன். ஆனால் நீ ஓகே சொல்லலை, கரெக்டா? இல்லைடா நான் ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டியா? அப்புறம் என்னடா? அப்புறம்தான் பிரச்சனையே. நேற்று நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். ரோஸ் மில்க் சாப்பிட்லாம் நம்ம ஆசிஃப் கடைக்கு போயிருந்தேன். இரு, நேற்று ஒரு கஸ்டமர் ராங்காக பேசினான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே, அவன் கூட என் காலரை பிடிச்சிட்டு இருந்தான். உன்னை கூப்பிட கூப்பிட நீயும் ஃபோன் பேசிக்கிட்டு பிஸியாக போனீங்க, அதுவா? ஆமாம் மச்சான், அந்த ஓகே மேட்ரு தான் அப்பாட்ட பேசிட்டு அப்படியே. கண்டினியூ. அங்கே போனதும் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக. அவள் கடையை விட்டு போன வரைக்கும் என் கண் அவளை தாண்டி வேறு எங்கேயுமே போகலன்னா பார்த்துக்கவேன் எப்படி இருப்பான்னு. டேய், ஃபோனில் ஒருத்திக்கு ஓகே சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இன்னொருத்திய சைட் அடிச்சிருக்க. இல்லைடா, அது வேற இது வேற. சரி, இப்போ என்ன? அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு எப்படி ரிஜெக்ட் பண்ணேன்னு தெரில, அதென்ன? கரெக்ட் மச்சான். ஒன்று பண்ணலாம். சொல்லுடா. பொண்ணு பார்க்க எப்போ போகிறீங்க? இன்னைக்கு ஈவினிங் தான். ஓகே, அப்போ கேஷுவலாக போய் பார்த்துட்டு ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்துடு. ஓகேடா. நாளையிலேருந்து உனக்கு பிடிச்ச பொண்ணை சிசிடிவி மூலமாக தேடுறோம், ஃபாலோ பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம். எது? இல்லை, தேடுற, ஃபாலோ பண்ணுற, கல்யாணம் பண்ணுற. ஆ சரி, மேட்ரு ஃபினிஷில் கிளம்பி கஃபேக்கு வா, ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஓகேடா. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, டக்குனு ஒரு தேதியை பார்த்துருவோம். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் பார்த்துருவோம் சீக்கிரம் பார்த்துருவோம் சீக்கிரம் பார்த்துருவோம். டேய் டேய் டேய், அப்பாட்ட இப்போ தான்டா பேசினேன். என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை ரிஜெக்ட் பண்ண தான்டா சொன்னேன், ஓகே பண்ணிட்டு வந்திருக்க. டேய் ஒரு நிமிஷம் கேளு. ரிஜெக்ட் பண்ணலான் தான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் போனேன். பட் போய் பார்த்தா அந்த பொண்ணு எப்படி இருக்கும். சரி கடவுள் இருக்காண்டா குமார்னு மவுண்ட் எவரெஸ்ட் கணக்காக சும்மா ஹையில் பறந்துட்டு இருந்தேன். பின்ன எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையுமா? ஆ ஆனால் அது ஒரு 2 நிமிஷம் கூட நிலைக்கலடா. கூட்டத்தில் ஒருத்தர் போய் பொண்ணை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இரு, அப்போ இது பொண்ணு இல்லையா? இல்லையா, அவங்க பொண்ணோட அம்மாவா. அம்மாவா? ஆ நேற்றுக்குள்ள அம்மாவை சைட் அடிச்சிருக்க. அட பாவி. முதல்ல இந்த சுடிதார் பியூட்டி பார்லர்லாம் பேன் பண்ணோம்டா. நம்ம பசங்களாம் பாவம். சரி சரி சரி, அப்புறம் எதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்த? 30 வயசாச்சுடா, இதுக்கு மேலே எவன் பொண்ணு கொடுப்பான்? வந்தே விட்டு வர சொல்கிறியா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டேன். டேய், நீ யோசிச்ச உருப்படியான விஷயம் இதாண்டா. சரி சரி ஓட்டாத. டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் நமக்கு நிறைய வேலை இருக்குது, கரெக்டாக பார்க்கணும். போடா ஆன்டி லவ்வரு. சரி 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 சரி, நானா அந்த ஆன்ட்டி லவரு, நீயான்னு சொல்லிட்டா? டே டே டேய், ஆ ஆ ஆ